பிரின்ஸ பொறுத்தவரைக்கும், அந்த படத்த பொறுத்தவரைக்கும் அதோட மிஸ்டேக் வந்து நான் தான் நெனைக்கிறேன். நான் அதுக்குள்ள இல்லாம இருந்திருந்தா பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். வேற யாராவது ஒரு ஹீரோ, ஒரு இன்னும் கொஞ்சம் நீங்க யங்கரா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல இருந்த எஸ்கே இதுல ஆக்ட் பண்ணிருந்தா மேபி. அது அந்த டைம்ல மேபி ஒரு பிகினர் இல்ல ஒரு அப்கமிங்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அத பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. பட் ஜாத்திரத்னலுவோட சக்சஸும் அத நான் என்ஜாய் பண்ண விதமும் தான் இந்த படம் பண்ண வச்சது. ரைட் ரைட். இந்த கதை கேட்காம அப்படியே போய் பண்ணலாம்லாம் இல்ல. நான் தான் கதை கேட்டேன். நான் தான் அக்செப்ட் பண்ணேன். அதுக்கும் ஸ்கிரிப்ட் புக் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் புக்கும் படிச்சோம். படிக்கும்போது நம்ம ஒரு டோன்ல அனுதீப் என்ன டோன்ல கதை சொல்றாரோ, அந்த டோன்ல தான் நம்ம வந்து அந்த டைமிங், அந்த ரியாக்ஷனோட தான் கதைய படிக்கிறோம், நம்ம ப்ராசஸ் பண்றோம். பட் அது எடுக்கும்போது எதர் எனக்கும் அவருக்கும் இருக்கிற வந்து அந்த லாங்குவேஜ் கேப்பா, இல்ல ஸ்கிரிப்டுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதது ரீசனா? ஸ்ட்ராங்கர் கான்ஃப்ளிக்ட் இதுல இல்லாம போயிடுச்சோ? இப்படி நிறைய தாட் நான் உங்க லாஸ்ட் டைம் நீங்க என் படத்தை நீங்களே ரிவ்யூ பண்ண வச்சு அது இன்னும் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ரீசனா தெரிஞ்சது, நான் நடிக்காம ஒரு புதுசா ஒரு 1 ஃபிலிம் 2 ஃபிலிம் ஒருத்தர் பண்ணியிருந்தா அந்த ஃபிலிம் கல்ட்டா மாறி இருந்திருக்கும். அதாவது நீங்க ரொம்ப யோசிக்கவே தேவையில்ல. எல்லாரும் சில்லியாவே ஒரு படத்துல பிஹேவ் பண்ணா நல்லா தான் இருக்கும்ன்றது ஆமா, ஒரு படமா அது மாறி இருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த 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 சில்லினஸ் கூட கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு அந்த அந்த சொரக்கா ஜோக் ஓகே நான் மறக்கவே மாட்டேன். That is like I was just like it is so funny. ஓகே ஸோ அண்ட் அந்த கிளைமேக்ஸில் கூட அந்த அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ டோன்ட் நோ லைக் ஐ சம்டைம் நோ பட் மை பாயிண்ட் இஸ் லைக் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி when it doesn't ஒர்க் அவுட் யூ ஜஸ்ட் சே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகல லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் மூவி அந்த மாதிரி. கரெக்ட் தான். ஏன் ஒர்க் ஆகலைங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம் சார். ஏன்னா நான் இப்போ பிரின்ஸ் வந்து சூப்பர் ஃபிலிமா வந்திருக்கா விளையாடுறது எனக்கே தெரியல. இது ஏன்னா இது வந்து எந்த ஒரு சீரியஸ் எலமெண்ட்டும் இல்லவே இல்லை கதையில டோட்டலா. இப்போ இதுக்கு அப்படியே நம்ம வருத்தப்பட வாலிபர் சங்கத்தை கம்பேர் பண்ணாலும் அதுவும் ஒரு காமெடி ஃபிலிம் தான். பட் அதோட கான்ஃப்ளிக்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸான மேட்டர். அது ஹோல்டு இருந்துச்சு. நான் அப்பதான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் ரெண்டு படத்தையும் வந்ததுக்கு அப்புறம். அது ஒரு இப்போ அது மாதிரி இது இல்லை. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு அது மஸ்ட். நான் இன்னொரு முறை வந்து ஒரு ஃபுல் ஃபன் ஃபிலிம் பண்ணேன்னா ஐ வில் டேக் வருத்தப்பட வாலிபர் சங்கம் அஸ் ரெஃபரன்ஸ். அது இப்போ அவங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணும்போது போய் பார்க்கும்பொழுது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் திரும்ப வந்து இருந்துச்சு. அந்த டைம் நம்ம அதை ஜாலியாக சிரிச்சு பார்த்துட்டு போயிட்டோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பேசின படம் அது. அது வந்து ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு படத்தோட சட்டையிறது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இதில் மிஸ் பண்ணியாச்சு. இது அது இருந்திருந்தா அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீன் பண்ண ஆரம்பிச்சோம். பட் அனுதீப்போட ஐடியா அது இல்லை. அதான் இதுக்குள்ள மெசேஜ் சொல்றதே இல்லை. அது அவருடைய ஸ்டைல் அது. பட் அது வேற ஒருத்தர் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா போயிருந்திருப்பாரு. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேன் இண்டியான்னு ஒரு வார்த்தையே கிடையாது. பாகுபலி 1 மட்டும்தான் வந்துருந்துச்சு. அது எல்லா ஊர்லயும் ஓடி இருந்துச்சு. அவ்வளவுதான். பேன் இண்டியான்னு ஒரு வேர்டே கிடையாது இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. எனக்கு இது ஹிந்தியில ரிலீஸ் பண்ண போறோமா, ஃபாரின்ல பார்ப்பாங்களா, எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ்ல இருந்து இப்படி ஒரு படம் வருது, இதை கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க, மற்ற ஊர்ல கொஞ்சம் பேராவது பார்ப்பாங்க, எதுலையாவது பார்ப்பாங்க, அந்த டைம் எதுலையா டவுன்லோட் போட்டாவது பார்ப்பாங்க. பட் தமிழ்ல இருந்து இப்படி எப்படிடா பண்ணீங்க, இந்த பட்ஜெட்ல எப்படி பண்ணீங்க, இது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது சார். இப்போவே எனக்கு அதுதான் மைண்ட்ல இருக்கு. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்றது தான் என் மைண்ட்ல இருக்கு. ஆக்சுவலி எனக்கு பிரின்ஸ் கொஞ்சம் பிடிச்சது. தேங்க்யூ. I enjoyed some jokes in பிடிச்ச that. சில பேர் Yeah, இல்ல சார். I don't know why I wanted a light movie and on the I kind of liked it. எனக்கு I mean கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது பட் எனக்கு என்னமோ அது I thought it was